ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ சுப்பிரமணிய ஐயா கேட்ட கேள்வியில கூட சரியது, சுக்கிலம் முற்றிய சுக்கிலமாக இருக்க வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு செடி வளர்னா கூட சரி, நல்ல முற்றி பழுத்த அந்த காயிலிருந்து அது உள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விதை தரமான விதை, விதைக்கும் தரமான இடத்துல விதைத்து நல்ல முறையான பராமரிப்பு நம்ம மேற்கொண்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த செடியினுடைய பலன் என்பது, ஆரோக்கியம் என்பது அது முழுமையாக எப்பயுமே இருக்கும். அதே மாதிரிதான் இன்ன விஷயத்துக்கென்று இந்த சுக்கிலத்தை நம்ம பயன்படுத்துறதுன்றது தெரியல. நம்மளுக்கு தெரியலன்றதை விட இது அகங்காரத்தால நம்மளுக்கு தெரியல, இந்த ஜீவனை விரயம் பண்ணதால அதுக்கு நமக்கு சரியா தெரியல. அது அப்ப என்னன்னா, அந்த சுக்கிலம் இலகிய சுக்கிலமாகிறது, தரமில்லாத சுக்கிலமாக இருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த நிலையிலிருந்து அது கர்ப்பம் தெரித்து கூடவே அந்த பராமரிப்பு நிலையிலையும் இப்ப ஜெகதீஷ் ஐயா சொன்ன மாதிரி அது முறையாக பராமரிக்கலைன்னாலும் சரி, அது இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஆரோக்கிய குறைவு, புத்தி மந்தமான நிலை, எதிர்ப்பு சக்தி இல்லாத நிலை, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இயல்பாவே உருவாகுது. அடிப்படை அந்த சுக்கிலமும் இதுக்கு அதுதான் பிரம்மஸ்வரூபம் சொல்லியாச்சு. அதை வச்சுதான் நம்ம படைப்பை உருவாக்குறோம். அப்ப அந்த சுக்கிலமே சரியில்லைன்னா அந்த புதுசா ஒரு வாரிசை உருவாக்குறோன்ற சமயத்துல அது எப்படி கரெக்டான முறையில ஆரோக்கியமாக இருக்கும்? அப்ப என்னதான் அந்த சுக்கிலமும் சரியில்லை, அது தரமா இருந்ததுன்னா கூட சரி, அதே கர்ப்ப காலகட்டத்துல நம்ம சரியா பராமரிக்கலைன்னா இத்தகைய சிக்கல் வரும். இல்ல சுக்கிலம் தரம் இல்லாமல் இருந்து கர்ப்ப காலத்துல என்னதான் சூப்பரா பராமரிச்சாலும் அதனுடைய என்னதான் இருந்தாலும் அதனுடைய அந்த குழந்தைக்கான அந்த ஆரோக்கியம் என்பது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதோ ஒரு இடத்துல அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பதுதான் மிக அதிகமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க. சரிங்க சரி. அதான் சொல்லியிருக்கிறது, நல்ல சுக்கிலம் தரமான சுக்கிலத்தோட இருக்கிற குழந்தைக்கு அந்த தீரதை, சமா, அந்த கம்பீரம், அந்த மாதிரி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை எல்லாமே இயல்பாவே இருக்கும்ன்றாங்க அந்த குழந்தைக்கு. அந்த சுக்கிலம் தரமில்லாத குழந்தைக்கு தான் அந்த மாதிரி சிக்கல், அந்த மாதிரி பிறந்த அந்த பர்சனுக்கு தான் இதெல்லாம் நடைமுறை அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குன்றாங்க. ஒரு விதை மார்க்கத்துக்கு வந்தா கூட நல்ல தரமான சுக்கிலத்துல பிறந்த அந்த ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா சீக்கிரம் அந்த வித்தியை சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதுக்கான லைஃப் ஸ்டைலையும் தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வார்கள். அந்த மாதிரிதான் ஆசிரமத்தினுடைய சட்டத்துல அதுக்கான இதுவும் முறையும் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்களையும் அதுக்கான தெளிவும் இருக்கிறது. அதுல அடுத்ததாக இன்னைக்கு நம்ம சித்த வித்தை, இந்த சித்த வேதம், இந்த புத்தகத்துல குரு, நமக்கு குரு என்பவர் யார்? வெளியில் இருக்கக்கூடியவரா? குரு என்பவர் ஈஸ்வரனாக வருபவரா? அப்படி பார்க்கும்போது ஈஸ்வரன் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நிலை. அந்த ஈஸ்வரன் என்பது நம்மை விட்டு வெளியே போய்விட்டால் அந்த ஈஸ்வர சைதன்யம் நாம் செத்து போன பிணத்துக்கு சமமாகத்தான் இருப்போம். நாம் தூங்கும் போதும் நமக்குள் அந்த மனமானது வெளிப்படவில்லை. அதனால் வெளியில யார் வந்தாலும் நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஆனால் ஒரு பிணத்திற்கு எதுவுமே தெரியற நிலைமை என்பது கிடையாது. ஆனால் ஒரு தூங்கும் போது நமக்குள்ள அந்த ஈஸ்வர சைதன்யம் என்பது இயல்பாவே இருக்கிறது. இப்போ ஈஸ்வரன் குருவாக வந்தார் என்றால், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் தான் வெளியில் குருவாக வந்தார் என்றால், அப்ப நான் வேறு, அப்ப என்னை விட்டு முழுவதுமாக வெளியேறிய, என்னுடைய உடலில் இருந்து முழுவதுமாக வெளியேறிய அந்த குருதான், அந்த ஈஸ்வரன் தான் வெளியில் வந்திருக்கிறார் என்றால் நான் பிணத்துக்குத்தான் நான் சமமாக இருப்பேன். அப்ப ஈஸ்வரன் உண்மையில் குருவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு கிடையாது. அப்போ நாம் தூங்கும் போது யாராவது நம்மளுக்கு அருகில வந்தார்னா, குரு வந்தார்னா நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. அப்ப நமக்கு அந்த டைம்ல ஈஸ்வர சைதன்யம் இருக்கா? இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல? அப்ப உண்மையில பார்த்தோம்னா
ஈஸ்வரனுக்கு இயல்பாகவே இரண்டு நிலைமைகள், சகலத்துவம், நிஷ்கலத்துவம். களங்கம் இல்லாத தன்மை பிரம்மம் என்கின்ற ஒரு தன்மை, சகலத்துவம் மாயை என்கின்ற தன்மை. அந்த இரண்டு நிலைகள் ஈஸ்வரனுக்கு. ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் என்பது எப்படி தவிர்க்க முடியாதோ, ஏதாவது ஒரு பக்கம் உள்ள நாணயம் இருக்கான்னா கிடையாது. அதே மாதிரிதான் இந்த ஈஸ்வரனுக்கு இந்த பிரம்மம் மாயை என்ற இரண்டு நிலைகள் என்பது எப்பவுமே அது இருக்கக்கூடிய நிலைதான். அதுதான் சிவசக்தி சொரூபமாக இருக்கிறது. அந்த இரண்டு நிலைகளும் பார்த்தீங்கன்னா, ஒன்று களங்கம் இல்லாத தன்மை, மற்றொன்று கலக்கமுள்ள அந்த தன்மை. ஏதோ கலக்கமுள்ள தன்மை குறையுள்ளதாகவும், களங்கமில்லாத தன்மை குறையற்றதாகவும், ஏதோ சுத்தமாக இருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா, இந்த இரண்டு தன்மைகளும் அது ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய தன்மை நிலைதான் பிரம்மம் மாயை. இந்த இரண்டு நிலைகள் தான், ரெண்டுமே பின்னி பிணைந்தது தான். அந்த இரண்டுமே ஒன்னு சத்து, ஒன்னு அசத்து. அது ரெண்டுமே இருந்தால்தான் ஒரு உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டி. அப்ப அந்த நிலையிலிருந்து அது தெளிவாக இந்த இரண்டு நிலைகளும், கலக்கமுள்ள நிலைமை, களங்கமற்ற இந்த இரண்டு நிலைமைகளிலிருந்தும் இதை தெளிவாக நம் அறிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால் மட்டுமே சரியது. நம்மளால இந்த சித்த வித்தை மார்க்கத்துல சரியான முறையில இதை பயணிக்க முடியும். அது அப்ப அந்த களங்கமுள்ள தன்மை எப்போ நமக்குள்ள அது உருவாகுது? நம்ம தூங்கும் போது யாராக இருந்தாலும் சரி, ஜீவ சிவகம் ஈஸ்வரனுடைய நிலையாகத்தான் இருக்கின்றோம். ஒரு கொலை பாதகன், மகா கொடும் பாவி கூட சரியது, அவன் நடைமுறையில வீழ்த்திருக்கும் போது பல கொலைகளை செய்திருக்கலாம். ஆனால் அவன் தூங்கும் போது எந்தவித ஒரு கலக்கமும் இல்லாமல் ஒரு நிஷ்கலத்துவம் என்ற நிலையில தான் தனக்குள்ளேயே தன்னுடைய மனம் என்பது வெளியில வியாபிக்காமல் அது உற்பத்தியான இடத்திலேயே அது ஐக்கியமாயி நின்னதால அவன் ஒரு சிவஸ்வரூபம், ஜீவ சிவகம், அது சிவஸ்வரூபமாகத்தான் அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய நிலை. அந்த நிலைதான் அப்பதான் அது இருக்கிறது. அப்ப அந்த களங்கமுள்ள தன்மை எப்ப நமக்குள்ளந்து வெளிப்படுதுன்னா, நாம் தூக்கத்திலிருந்து எப்போ விழிக்கிறோமோ அப்போ 5 புலன்கள் வழியாக நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்கும் போது தான் நமக்கு முக்குணங்கள், சத்துவ குணம், ரஜோகுணம், தாமச குணம், இந்த 3 குணங்கள் நமக்குள்ள அது வெளிப்படுது. அதன் மூலமாகத்தான் நமக்கு அந்த படைத்தல், சிருஷ்டி, படைத்தல், காத்தல், அடித்தல் போன்ற அந்த நிலைகள் நமக்குள்ளேயே ஏற்படுகிறது. இது எப்படி நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய தூங்கும் போது நம்மளுக்கு இந்த உலகம் என்கின்ற கேட்பது, காண்பது, அறிவது போன்ற இந்த அவஸ்தைகள் நமக்குள்ள இல்ல. அதுல உலகமே நம்மளுக்கு கிடையாது. அப்ப அவரவர்கள் உலகத்தை அவரவர்கள் தினசரி சிருஷ்டிக்கின்றார்கள். அப்ப காலையில நம்ம எழுந்து சொல்ல, தூக்கத்திலிருந்து எழுந்து சொல்ல, நம்மளுடைய அவரவர்களுடைய உலகத்தை அவரவர்கள் தான் சிருஷ்டிக்கின்றார்கள். அப்ப அது பகல் பொழுது முழுதும் அதை காக்கின்றார்கள். இரவு நைட்டு தூங்கும் போது அதே உலகத்தை தனக்குள்ள அடக்கம் செய்கிறார்கள், அழிக்கிறார்கள். அப்ப அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இத்தகைய நிலைகள், செயல்கள் அப்ப எதன் மூலம்? அது களங்கமுள்ள தன்மையில தான், அந்த மாயை என்ற ஒரு நிலையில தான் அது நமக்குள்ள இருந்தது இயல்பாகவே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி செயல்படும் போது மட்டும்தான், அப்ப இதெல்லாம் செயல்படுத்துவது யாரு? எங்கிருந்து அது நடக்குது? இந்த முக்குணங்கள் நமக்குள்ள அது எங்க உருவாகுது? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாய் வெளியில வியாபிக்கிறதால நமக்குள்ள ஒரு அகங்காரம் என்ற ஒரு தன்மை அது உருவாகுதே. அது மனதில் இருந்து தான் அது உருவாகுது. அந்த மனதின் மூலமாகத்தான் அது உருவாகவே தானே நம்மளால கேட்கிறது, காண்பது, அறிவது ஆகிய இந்த உலகத்தினுடைய நிலைகளை, பலவித களங்கங்குள்ள நிலைகளை அந்த ஜீவசக்தி ஆகிய அந்த ஒன்றாய் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு அது பல்வேறு நிலையில் அது பின்னப்பட்டதானதான அது பல்வேறு வகையான இந்த முக்குணங்களாக தெரிகிறது. கேட்பவை, காண்பவை, அறிவதையாக அது தெரிகிறது. அது பின்னப்பட்டு இருக்கதால் தானே நம்மள படைத்தல், காத்தல், அழித்தல்
இந்த மாதிரி பல்வேறு நிலைகள், அது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாய்வு பல்வேறு விதமாக அது பின்னப்பட்டு அது வெளியில பயணிப்பதால தானே, பிரிஞ்சு பிரிஞ்சு பயணிப்பதால் தானே இத்தகைய அவஸ்தைகள் என்று நமக்குள்ள அது உருவாகுது. அப்போ உண்மையில நமக்குள் இருந்து அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த சக்தி எது? அது ஜீவசக்தியான வாய்வு தானே. அந்த வாயுவினுடைய அந்த பல்வேறு பரிணாமங்களுடைய நிலையிலால தானே நமக்குள்ள சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம் இந்த மாதிரி நிலைகள் நமக்குள்ள அது உண்டாவுது. அப்போ அது தானா இருக்கின்ற அந்த சக்தி, அக்ஷரம் என்ற அந்த சக்தி நமக்குள்ள அது களங்கம் ஏற்படவே தானே பல்வேறு பிரிவுகளாக இது தெரியுது. அப்ப தான் அந்த தானா இருக்கிற அந்த சக்தி இல்லைன்னா இந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையும் நமக்கு ஏற்படுறதுக்கான, அது கலங்கப்பட்டு அது வெளியில வராமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி எந்த மாதிரி பல்வேறு விதமான மாய நிலைகள் என்பது நமக்குள்ள கிடையாதது. அப்போ தான் தானே சகலத்துவமாக்கும், நிஷ்கலத்துவத்துக்கும், சகுனனா இருக்கிறதுக்கும், நிர்குணங்களாக இருக்கிறதுக்கும், நிர்விகாரியாக இருக்கிறதுக்கும், அப்ப எது அடிப்படை காரணமாக இருக்குன்னா அந்த தான் தானேவாகிற அந்த வஸ்து தான் சகலனாக பல்வேறு நிலைகளாக இருக்கிறதுக்கும் அதே வஸ்து தான் நம்ம டெய்லி நைட்டு தூங்க சொல்ல பாத்தீங்கன்னா களங்கம் இல்லாத தன்மையில இருக்கிறதுக்கு அதுதான் காரணமாகுது. சகுனனாகவும், அதாவது பல்வேறு குணங்களை உடையது, அந்த மூன்று குணங்களுடைய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தின் இயல்பாக அதன் மூலம் வெளிப்படக்கூடிய பல்வேறு குணங்களாகவும் அதுதான் இருக்கிறது. அதுவே குணமற்ற தன்மைக்கும் நைட்டு தூங்க சொல்ல இயல்பாவே நமக்குள்ள போயிடுது. விகாரியாக பல்வேறு எண்ணங்களாவ நைட்ல இருக்கிறது. பகல் டைம்ல நம்ம வீழ்ச்சிட்டு சொல்ல ஜீவசக்தி வெளியில வியாபிக்க சொல்ல இருக்கிறது. அதே நைட்டு தூங்க சொல்ல பார்த்தா எந்த ஒரு எண்ணம் இல்லாத நிலையாத அது விகாரமற்றதாகும். அந்த மனம் தனக்குள்ள அடங்கி இருக்குது. அப்போ அப்ப உண்மையில எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனுடைய இந்த இரண்டு தன்மைகளால தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமெண்டுக்கு அந்த தன்மை என்பது இந்த எண்டுக்கு போகுது ஒரு சமயம், இந்த எண்டுக்கு ஒரு சமயம் போகுதுன்ற மாதிரி அது இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாத இப்படி எப்படி அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. சகுனனாகவும் அலைப்பாகுது, நிர்குணனாகவும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இது ஏன் அது நமக்குள்ள நடக்குது? நம்மளால அதை ஏன் சரியா புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த விழிப்பு நிலை, ஒரு ஜாக்கிரதை நிலை இல்லாததால அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, அதுவா இயங்கிட்டு இருக்குது. எப்ப நமக்குள்ள ஒரு அதை கவனிக்கக்கூடிய அந்த நிலையை நமக்குள்ள அதை உருவாக்குறோமோ அப்பதான் நமக்குள்ள அந்த சகுனனாகவும் மாற முடியும், நம்மளுடைய ஜாக்கிரதை நிலையில நிர்குணமாகவும் மாற முடியும், பிரம்மமாகவும் மாற முடியும், மாயையாக நம்மளால மாற முடியும். அது நமக்குள்ளேயே. அதுக்குதான் ஞானபிதா இந்த கதியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சமீரனும் கதியை நமக்கு முக்கியமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அடிப்படையில என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து அது சலனப்படும் போது தான் ஜீவன் ஆகிறது. ஆகாசமாகி அந்த ஆகாசத்திலிருந்து ஜீவன் ஆகிறது. அப்ப அந்த சலனப்படக்கூடிய நிலை, அப்ப அந்த சலனம் படக்கூடிய அந்த நிலையில் இருந்தான் பல்வேறு விகாரங்கள் நமக்குள்ள சகலத்துவமாக அது வெளிப்படுகிறது. அப்போ சலனம் இல்லாத போகக்கூடிய நிலை தான் அந்த ஆகாசமாகி அக்ஷரமாகிறது. அப்ப அந்த ரெண்டு நிலைகள் அதுதான் நமக்கு கதியை நமக்கு காட்டி கொடுத்து இருக்கிறாரு. அப்ப சமீரணன் என்ற கதியம் அதை கூடவே ஈரணன் என்ற ஒரு நிலையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வித்தையில அது முறையாக நம்ம எப்படி கலங்கத்துவமாக பல்வேறு மாயனுடைய நிலைக்கு மாறுவதற்கான என்ன பாத்தீங்கன்னா அடிப்படை அந்த ஜீவசக்தியான வாயுவாகவே மேலும் கீழும் சலனப்படும் போதுதான் அது சமீரனின் கதியாக இருக்கிறது. அதுல எண்ணங்கள் உருவாகிறத அது எண்ணங்களாக மாறாமல் மாயையாக மாறாமல் இருப்பதற்காகத்தான் சமீரனின் கதி எதிர்த்து நம்ம அதை வாயுவாக நிலைநிறுத்தி ஈரணன் என்ற நிலைக்கு நம்ம போறோம். அப்ப அடிப்படையில எதுன்னு பாத்தீங்கன்னா எப்ப அந்த பிரம்மம் என்ற நிலையிலிருந்து ஆகாசம் என்ற ஒரு நிலையிலிருந்து சலனம் ஏற்படுகிறதோ அதிலிருந்து தான் மாயை என்கின்ற பல்வேறு நிலைகள் நமக்குள்ள அது ஏற்படுகிறது. அப்ப அதுவும் ஒரு ஈஸ்வரனுடைய இரண்டு நிலைகள்ல அது சிவசக்தி சொரூபமான அந்த நிலைதான் அது. அப்ப அந்த நிலையில தான்
அப்போ நம்ம வெளியில வியாபிக்கும் போதுதான் நமக்குள்ள எதிர்க்க யார் வந்தாலும் நமக்குள்ள கண்டுபிடிக்க முடியுது. கேட்பது, காண்பது, அறிவது இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் நம்மளால உணர முடியுது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாய்வு நமக்குள்ள இருந்தது வெளியில வியாபிக்கும் போதுதான் நம்மளால ஒரு சங்கல்பம் என்ற ஒரு நிலையும் செய்ய முடியுது. அப்ப அந்த சங்கல்பம் நம்ம தூங்க சொல்ல செய்ய முடியுதான்னா கிடையாது. தூக்கம் விழித்தும் போதுதான் நமக்குள்ள ஒரு சங்கல்பம் என்று உருவாக்க முடியுது. காரணம் தூக்கம் விழித்தும் போதுதான் நமக்குள்ள பலவிதமான விகாராதி எண்ணங்கள் உருவாவதால இந்த மாதிரி அறிய முடியுது வெளியில இருக்கிற நிலைகள்லாம். அது எங்கிருந்து உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவன்ல இருந்து தான் அது உண்டாவுது. அப்ப ஜீவனில இருந்து அது எப்படி உண்டாகுதுன்னு பார்த்தோன்னா தூங்கும் சமயத்தில் நம்மளுக்கு ஜீவன் இருக்கு. ஆனா அது களங்கம் இல்லாத நிலையில இருக்கிறது. எப்ப தூங்கும் விழிக்கும் போதோ அப்பதான் அது கலங்கப்படவே தான். அது சகலத்துவமாக அது மாறும்போது தான் நமக்குள்ள அது சங்கல்பம் உண்டாவுது. அந்த சங்கல்பம் எங்கிருந்து உண்டாவுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனதில் இருந்துதான் அது உண்டாவுது. அந்த மனம் இல்லாவிட்டால் ஏதாவது இருக்கிறதான்னா எதுவும் கிடையாது நம்மளுக்குள்ள. அப்போ குரு என்கின்ற சங்கல்பம் அவரவர்களுக்கு எங்கிருந்து உண்டாவது பாத்தீங்கன்னா அவரவருடைய மனதில் இருந்து தான் அந்த சங்கல்பம் உண்டாவுது. அப்ப குரு யாருன்னு பாத்தீங்கன்னா அவரவருடைய மனம்தான் அது குரு. இப்ப எப்படி ஜீவசக்தியான வாயுவைத்தான் அறிவுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா உலகத்தில் கேட்பது காண்பது மொத்த இததான் உலகவாசிகள் அறிவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அறிவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுதான் அறிவுன்ற முறையில இதே புத்தகத்துல நமக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரிதான் இந்த மனம்தான் வெளியில இருக்கிறதெல்லாம் நம்ம குரு குரு சொல்லிட்டு குரு வெளியில வந்திருக்க நம்ம சொல்றோம். ஆனா அந்த மனம்தான் இதெல்லாம் அறிவது தெரிவதற்கு காரணமாக அடிப்படை இருக்கிறதால அதுதான். அப்ப அந்த மனம்தான் நமக்கு உண்மையான குரு. அந்த குரு என்கின்ற அந்த சங்கல்பம் கூட நம்ம மனதிலிருந்து அது உண்டானதால அவரவருடைய மனம்தான் அவரவர்களுக்கு குரு. அப்போ சங்கல்பம் செய்கின்ற சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் புரோகிரத. அவரே குரு. அதற்கு உதாரணம் ஒரு கோவில் கூட உண்டாக்கி அதுல ஒரு சங்கல்பம் யார் அங்கே செய்கிறாரோ அவரே அந்த இடத்துல புரோகிதர். அப்ப சங்கல்ப சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் சங்கல்பிக்கின்றவர். அப்படிதான் அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தாந்திரி என்ன புரோகிதர் சொல்லுகின்றவர் தான் அந்த இடத்துல சங்கல்பம் செய்கிறாரு. அதே மாதிரிதான் உலகம் என்கின்ற சங்கல்பம் நமக்குள்ள இருந்து எங்கிருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் அவருடைய மனதில் இருந்து தான் உண்டாவது. அப்ப அந்த சங்கல்பம் செய்கிற சக்தி யாருக்கு இருக்குன்னா மனதுக்கு இருக்கிறது. அப்ப உண்மையில புரோகிதர் என்பது யாரு, உண்மையில குரு என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரவருடைய மனம்தான் அது. அப்ப உலகத்துல எத்தனை குருக்கள் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவரவர்களுக்கு அவரவர்கள் மனம்தான்ற மாதிரி மனம்தான் அவர்களுடைய மனம்தான் அவர்களுக்கு குரு. அப்ப அவரவர்களுக்கு எத்தனை மனம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே மனம்தான் இருக்கிறது. அப்போ உண்மையில அவரவர்களுக்கு அவரவர்கள் அனுபவத்துல ஒரே ஒரு குரு தான் இருக்கிறாரு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா அவரவர்களுக்கு அவருடைய மனம்தான் குரு. அதுதான் அந்த ஒரே குருன்றது. அவரவருக்கு அவனுடைய மனம்தான் குருவாகும். வேறு ஒரு குரு கிடையாது. அப்ப அந்த நிலையில பாத்தீங்கன்னா குரு சிஷ்யன் என்ற ஒரு நிலையே நமக்கு கிடையாது. அது எப்படின்னா மனம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இந்த அதே மாதிரிதான் அப்ப எல்லாமே நமக்குள்ள அது மனதில் இருந்துதான் அது உண்டாவது. அதனால்தான் மனம்தான் குருன்றது. அப்போ இந்த இடத்துல ஒன்றிலிருந்து ரெண்டு உண்டாச்சா ரெண்டிலிருந்து ஒன்று உண்டாச்சா இந்த ஒரு கொஸ்டினும் இந்த இடத்துல வருது. என்ன பாத்தீங்கன்னா மாயை என்ற நிலை பார்த்து எதுவும் பாத்தீங்கன்னா மாயையினுடைய எல்லா நிலைகளும் பாத்தீங்கன்னா அது இரண்டில் இருந்து தான் அந்த ஒன்றாக உண்டான நிலையில தான் அது இருக்கும். அது ஏன்னா ஈஸ்வனுக்கு ரெண்டு நிலைமைகள் சொல்லியாச்சது. பிரம்மம் ஒண்ணு மாயை ஒண்ணு. அப்ப அந்த ரெண்டு நிலைகளையும் நாம் முழுவதுமாக பரிபூர்ணமாக முழுவதும் தெளிவாக அறிந்து புரிந்து நம்மளுடைய சித்த வித்தை பயணத்தில் பயணிக்கும் போதுதான் அது ஈஸ்வரன் என்ற நிலை நம்மளால உணர முடியுது. ஆனா இயல்பாகவே நம்ம வெளிப்பட்டதும் அந்த அக்ஷரம் என்ற ஒரு நிலையில் அந்த வெளிப்பட்டா அது வெளிப்படும் போது பாத்தீங்கன்னா அது தெரியணும்னா அது மாயினுடைய நிலையில தான் பிரம்மன் ஒண்ணு இருக்கிறது, மாயை ஒன்று இருக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. மாயைன்னு ஒண்ணு இல்ல பிரம்மமாவே நம்ம இருந்தோம்னா
நம்மளால எதையுமே நம்ம அறிய முடியாது. தானாகவே தான் நம்ம இருப்போம். அந்த நிலையில இருப்போம் அது. அப்ப எதையோ ஒண்ணு இந்த உலகத்துல நாம் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த 2 என்கின்ற ஒரு நிலை இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த உணர முடியும். 1 என்ற நிலையில இருந்தா நம்மளால எதையுமே உணர முடியாதது. அப்ப அதுக்கு தான் இந்த இடத்துல அப்ப 2ல் இருந்து தான் இந்த மாயை என்கின்ற நிலை அது உருவாகிறது. அப்போ எதுக்குமே ஒண்ணு உருவாகணும், ஏதோ ஒரு பொருளை பார்க்கணும்னா அதுக்கு ஆரம்பம் இருக்கணும், முடிவு இருக்கணும், ஆதி இருக்கணும், அந்தம் இருக்கணும். அப்ப முடிவு இப்போ ஒரு பூமியில ஏதோ ஒரு பொருளை பார்க்கறோம்னா அந்த பூமிக்கும் நடுப்புற ஆகாசம் என்ற நிலைக்கும் அது அந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புறதானே அந்த பொருளை நம்ம பார்க்க முடிகிறது அது. அப்ப அந்த ரெண்டுமே பூமின்னு ஒண்ணு இல்லை, ஆகாசம்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த பொருளை நம்ம எப்படியாலும் நம்மளால பார்க்க முடியாதுல்ல. அப்ப 2ல் இருந்து தான் அது இயல்பாகவே அது ஒன்று உண்டாகிறது. மாயையினுடைய நிலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அது 2ன்ற நிலையிலிருந்து தான் அந்த ஒன்றை நம்மளால அறிய முடியும். ஒரு சிருஷ்டி ஒரு குழந்தை உருவாவதுன்னா கூட ஆண் பெண் என்ற அந்த இருவருடைய நிலையிலிருந்து தான் ஒரு கரு உண்டாகி ஒரு குழந்தை உருவாகிறது. அப்ப அடிப்படையில மாயையினுடைய எல்லா நிலைகளும் பார்த்தீங்கன்னாலே இயல்பாகவே கேட்பது, காண்பது, அறிவது, மனதினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே அது பிரம்மத்திலிருந்து அது அது உண்டானதால சத்திலிருந்து அசத்தான இந்த மனமாகிய இந்த மாயை அது உருவானதால அப்ப அந்த சிருஷ்டிகளுடைய நிலைகளை எதை பார்த்தாலும் அதால சத்தம் இருக்கும், அசத்தம் இருக்கும். இல்லைன்னா சிருஷ்டி கிடையாதது. அப்ப அது ரெண்டும் அந்த அந்த 2ல் இருந்து தான் எல்லாமே நம்ம கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய அனைத்து நிலைமைகளும் நமக்குள்ள அறிய முடிகிறது. அதெல்லாம் அது 2ல் இருந்து அது ஒன்று உண்டாச்சின்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம் அது. அப்போ 2 என்ற நிலை தான் இல்லாவிட்டால் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அத்வைதம் என்ற நிலை, ஒன்றுமில்லாத நிலை. அப்போ துவைத ஹரஹிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இல்லாத நிலைமை அத்வைதம், அது ஒன்றும் இல்லாத நிலைமை. அப்போ அந்த நிலை தான் பாத்தீங்கன்னா அப்ப 2மே அது எங்கிருந்து உண்டாச்சுன்னு தான் அந்த நிலைகள் எங்கிருந்து உண்டாச்சு தண்ணில் தானையில இருந்து உண்டாச்சது. அப்ப அந்த துவைதம் என்றால் 2, அந்த 2ம் இல்லாத நிலைமை துவைத ஹரஹிதம். அது சொல்றதுக்கு காரணம் அததான் அத்வைதம்ன்றது. அப்ப அது எங்கிருந்து உண்டாச்சுன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லாத நம்மளுடைய அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் அது நமக்குள்ள இருந்தது உண்டாச்சு. அதுதான் துவைத ஹரஹிதம் சொல்றது. அதுதான் அத்வைதம் என்ற நிலை சொல்லுது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள் இருக்கின்ற தானா இருக்கின்ற அந்த நிலைதான். அதுக்குதான் அக்ஷரம் என்று சொல்றது. அக்ஷரம் என்றால் ஷரஹிதம், அதாவது அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய நாசம் இல்லாத வஸ்து அது. அப்ப அந்த நாசம் இல்லாத வஸ்துவை தான் அது ஷரஹிதம், அது வெளியில வியாபித்ததால தான் அதால தான் நம்மளுக்கு கேட்பது, அறிவது, காண்பது இந்த மாதிரி நிலைமைகள் நமக்குள்ள அது உண்டாச்சு அது. இதுதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அது இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு, வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் ஈஸ்வர மதம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருந்தோம். அப்படி அந்த ஈஸ்வரனுடைய மார்க்கத்துக்குள்ள, அவரை அறிவதற்கான மார்க்கத்துக்குள்ள நம்மளை வழி நடத்தக்கூடியவர், ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், அது நம்மளுடைய மனம்தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த குருவாக இருக்கக்கூடிய மனம் தூங்குகிற சமயத்தில் நம்ம பக்கத்தில் யாராவது குரு மாதிரி வந்தால் கூட நமக்கு எதுவும் தெரியறதில்ல. எல்லா விஷயத்தையும் அறிவிக்கக்கூடிய மனம் தூக்க சமயத்தில் எதையுமே அறிவிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஏன் தூங்கும் போது நமக்கு இந்த பக்கத்தில் யாராவது வந்தால் கூட தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது ஈஸ்வரனே தான் ஏற்கனவே சாமி சொல்லியிருந்தாரு, பார்க்கறது, கேட்பது, அறிவது எல்லாமே
ஈஸ்வரன் தான் நாம நம்ப வேண்டியதா இருக்குதுன்னாரு. ஏன்னா அந்த ஈஸ்வர சைத்தன்யம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த அறிவுங்கிறது உண்டாகுது, எதையாவது அறிய முடிகிறது. ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாமல் போகும்போது எதையுமே அறிய முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் அறிவது ஈஸ்வரன் ஆகும் அப்படின்னு சொல்லி சாமி முன்னாடியே சொல்லியிருந்தார். இப்போ அதே ஈஸ்வரனுக்கு தான் இந்த இரண்டு நிலைமைகள்ங்கிறது இருக்குது. ஒன்று சகலத்துவம், இன்னொன்று நிஷ்கலத்துவம் அப்படிங்கிறது. அதாவது களங்கமுள்ள தன்மை அப்படிங்கிறது சகலத்துவம், களங்கம் இல்லாத தன்மை அப்படிங்கிறது நிஷ்கலத்துவம். இந்த இரண்டு தன்மைகள்லையும் அதனுடைய குணங்கள் மாறுது, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே மாறுது. எப்படின்னா, ஒரு இடத்துல செயல்பாடு இருக்குது, இன்னொரு இடத்துல செயல்பாடே கிடையாது. ஒரு இடத்துல குணம் இருக்குது, இன்னொரு இடத்துல குணமே கிடையாது. இந்த சகலத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய களங்கமுள்ள தன்மை அந்த ஈஸ்வரனுக்கு ஏற்படும் போது தான் அவருக்கு சகுனன் ஆகிறார். குணங்கள் அப்படிங்கிறது உண்டாகுது. 3 வகையான குணங்கள்: சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த குணங்கள் உண்டாகும் போது தான் குணங்களுக்கு தகுந்தபடி தொழில்கள் உண்டாகுது. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்களும் உண்டாகுது. இந்த தொழில்கள்னால தான் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பந்தங்கள் ஏற்பட்டு விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்துவேஷங்கள் உண்டாகுது. அப்போ இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா களங்கமுள்ள தன்மையில தான் இருக்குது. எப்போ அந்த ஈஸ்வரனுக்கு களங்கம் இல்லாத தன்மை அப்படின்னு ஒன்று வருதோ அந்த சமயத்தில் அவருக்கு குணம் கிடையாது, அவர் நிர்குணனா இருக்கிறார். அவருக்கு விகாரம் கிடையாது, அவருக்கு படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற அந்த தொழில்கள் கிடையாது, அவருக்கு விருப்பு வெறுப்பு இது எதுவுமே கிடையாது. அவர் பரிசுத்தனாக இருக்கிறார். அப்ப இந்த இரண்டு நிலைமைகளும் எங்கிருந்து உண்டாயிருக்கு அப்படின்னா அவனவனுக்குள்ளார இருந்தே தான். இந்த அவனவன் களங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு ஒன்று இருக்குது, களங்கம் படக்கூடிய ஒரு நிலைமைன்னு இருக்குது. அப்போ ஈஸ்வர சைத்தன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தால் தான் அது களங்கமுள்ள தன்மையில் இருக்குதா களங்கம் இல்லாத தன்மையில் இருக்குதா அப்படிங்கிற இந்த இரண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் கவனிக்க முடியும். அந்த சைத்தன்யமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிணத்தினாலே தான் எதையும் அறிய முடியல. அதனால் பிணம் களங்கம் இல்லாத தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈஸ்வர சக்தியே இல்லாமல் போகிறதுனாலையும் அது அறிய முடியாமல் இருக்குது. ஆனால் ஈஸ்வர சக்தி இருந்தும் அது கலங்கப்படலை அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு பிணத்தினால எதையும் அறிய முடியலையோ அதுபோல் இது ஈஸ்வரனாலையும் அறிய முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்க முடியும். அது நம்ம சாதாரணமாக தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அதில் பாருங்க, ஈஸ்வரன் களங்கம் இல்லாத தன்மையில் இருக்கிறதா சாமி சொல்றார். அந்த களங்கம் இல்லாத தன்மையில் அங்கே குணங்கள் கிடையாது, தொழில்கள் கிடையாது, அங்கே விருப்பு வெறுப்பு கிடையாது. அது அப்போ பரிசுத்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது சாமி ஒரு உதாரணம் கூட இதில் சொல்லியிருப்பார். எப்படின்னா, ஒரு பெரிய ரவுடி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொலை பாதகம், அதாவது ரொம்ப கொடூர சித்தம் கொண்டவன். ஒரு 10-15 கொலையை பண்ணாதான் அவனுக்கு தூக்கமே வரும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சித்தம் கொண்டவன், இரக்கமே இல்லாதவன் வச்சுக்கோங்க. அவனுடைய அந்த இரக்கமற்ற செயல்கள் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா களங்கமுள்ள தன்மையில் தான் நடக்கும். அவன் கலங்கப்பட்டு அவன் இந்த உலகம்ங்கிற அவஸ்தைக்குள்ளே வந்தால்தான் அவனால் இந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். அவ்வளோ கெட்டவனாக, அந்த எக்ஸ்ட்ரீமான கெட்டவனாக அவனால் இருக்க முடியும். அப்படி கலங்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அவர் அந்த நைட்டு தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் களங்கம் இல்லாத தன்மைக்கு போயிட்டாருன்னா அவர் ஈஸ்வரனாக தான் இருக்கிறார், அந்த பரிசுத்த ஆத்மாவாகத்தான் அவர் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு யாதொரு களங்கமும் இல்லை அப்படின்னு சொன்னாலே அந்த ஜீவனுக்கு அது ஈஸ்வரன் தான் பேர். சிவனுக்கு கலங்கப்படும் போது அதை ஜீவன் சொல்கிறோம், ஜீவன் களங்கம் இல்லாத நிலைமைக்கு போகும்போது அது சிவன் சொல்கிறோம். அவ்வளோதான், ரெண்டும் ஒரே ஆள் தான். அவர் கலங்கப்பட்ட நிலைமையை வச்சும் கலங்கப்படாத நிலைமையை வச்சு தான் அவருக்கு வேற வேற பெயருங்கிறது ஏற்படுது. அதுதான் ஜீவ சிவோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. ஜீவன் சிவனாக மாற்றமடையக்கூடிய நிலைமை. அது எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா, வெளியில வியாபிக்கக்கூடிய தன்னுடைய கலங்கத்தன்மையை அந்த ஜீவனானது எப்போ நிறுத்தி கொள்ளுதோ, எப்போ களங்கம் இல்லாத தன்மையை நோக்கி அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுதோ அந்த சமயத்தில்
அது ஜீவனாக இருந்த அந்த வஸ்து அது சிவனாக மாற்றமடைகிறது. இதைத்தான் திருமூலர் கூட சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ரெண்டும் ஒரே பொருள் தான். அதனுடைய குணம், அதனுடைய தொழில், அதனுடைய தன்மையை பொறுத்து தான் இங்கே வேற வேற பெயருங்கிறதே இங்கே வைக்கப்படுது. அப்போ அந்த களங்கமுள்ள தன்மை அந்த சிவனுக்கு ஏற்படும் போது அது தன்னை பலதரப்பட்ட வஸ்துக்களாக அது வெளியில பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. அப்படி பிரதிபலிக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு தான் ஜீவன் பேர். எப்போ அந்த பிரதிபலிப்பை விட்டுட்டு அது உள்ளுக்குள்ளாரே அது அமைதியா தானா தன்மயமா இருக்குதோ, தன்னில் தானே லயிக்குதோ, அப்போ அது களங்கமில்லாத தன்மை அடைஞ்சு அது சிவனாகவே அந்த ஜீவனானது இருக்கும். அந்த சிவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஈஸ்வரனுக்கு தான் களங்கமுள்ள சமயத்தில் ஒரு நிலைமையும் களங்கம் இல்லாத சமயத்தில் இன்னொரு நிலைமையுமாக இருக்குது. இந்த இரண்டு வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் தூக்க சமயத்தில் ஏன் நம்மளால எதையுமே தெரிஞ்சுக்க முடியல, அப்போ நம்ம என்ன நிலைமையில் இருந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அந்த ஈஸ்வரனானவர் தூக்க சமயத்தில் களங்கமில்லாத தன்மையில் இருந்ததுனால தான் எதையும் அறிய முடியல அவர்னால. ஏன்னா தன்னுடைய பிரதிபலிப்பையே அவர் வெளியில கொண்டு போகலை. அவர் தன்னில் தானே லயிச்சிருக்கிறாரே தவிர தன்னிலிருந்து அவர் வெளிமுகமாக பிரவேசிக்கவே இல்லை. அவர் தன்னுடைய உள்முகத்திலேயே இருக்கிறார். அப்போ ஈஸ்வர சைத்தன்யம் அது தன்னிலே அடங்கி போகும்போது தான் அது நிர்குணத்தை அடையுது, நிர்விகாரியாக அமையுது, நிர்பந்தனாக அமையுது, நிர்குணனாக அமையுது. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு இந்த தொழில்களும் உண்டாகிறது கிடையாது. நம்ம பொதுவாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு வருவோம். இந்த தொழில்களை செய்யக்கூடிய அந்த நம்மளுடைய ஈஸ்வர சைத்தன்யத்துக்கு தான் அந்த பெயர்கள் எல்லாமே. ஸோ இந்த தொழில்கள் நடக்கிறது கூட எங்கன்னா எல்லாமே களங்கமுள்ள தன்மையில தான் நடக்குது. அப்போ இந்த பிரம்மாவாகட்டும், விஷ்ணுவாகட்டும், மகேஸ்வரனாகட்டும், இந்த அவஸ்தைகள் எல்லாம் உண்டாகிறது கூட களங்கமுள்ள தன்மையில தான் நடக்குது. அப்போ அந்த சக்தி நமக்குள்ளார அடங்கி போகும்போது இந்த மும்மூர்த்திகளுடைய நிலைமையும் கூட கிடையாது. அதுதான் தான் தானே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ற நிலைமை. அப்போ நமக்கு பக்கத்தால் குரு வந்திருக்கிறாருங்கிற நிலைமை எப்போ நம்மளால் அனுபவிக்க முடியுதுன்னா, தூக்க சமயத்தில் தன்னிலே அடங்கி இருந்த அந்த சிவனுக்கு களங்கத்தன்மை அடையும் போது, அது ஜீவனாக மாற்றம் அடையும் பொழுது, அது தன்னுடைய சக்தியை வெளியில வியாபிக்க தொடங்கும் போது, தூக்கம் விழித்த போது நமக்கு பக்கத்தில் யாரோ வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுங்கிறது தட்டுப்படுது. அப்போ அந்த உணர்வானது தட்டுப்படுறதுக்கு காரணம் என்ன, அது எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னா, அவனவனிலிருந்து வெளியில வந்த சங்கற்பம் தான் அது, அந்த எண்ணங்கள் தான் அது. அது ஜீவனுக்குள்ளார இருந்து தான் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா, தூங்கும் போதும் கூட தான் அந்த ஜீவன் சிவனாக இருந்துச்சு. ஜீவன் இல்லாத நிலைமைன்னு தூக்கத்தை நம்ம சொல்றது கிடையாது. அப்ப ஏன் ஜீவன்ல இருந்து இந்த எண்ணம் வர்றதா இருந்தா அது தூக்க சமயத்திலே வந்திருக்கணும். தூக்கத்திலிருந்து நம்ம விழித்ததுக்கு அப்புறம் தான் வர்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த களங்கமுள்ள தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனால தான் மனமானது உண்டாக்கப்படுது. ஈஸ்வரனால மனமானது உண்டாக்கப்படுறது கிடையாது. ஏன்னா ஈஸ்வரனுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற அந்த தொழில்களே கிடையாது. எப்போ அந்த தொழில்கள் உண்டாகுதுன்னா, அந்த ஈஸ்வரனானவர் கலங்கத்தன்மைக்கு வந்து ஜீவனாக தன்னைத்தானே உருமாற்றி கொள்ளும் போது தான் அது மனம்ங்கிற ஒரு அடுத்த தன்னுடைய தேவையை உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய நிலைமைங்கிறதே அவர் தொடங்குறார். அப்போ ஈஸ்வரனிலிருந்து மனம் உண்டாகிறது கிடையாது. ஈஸ்வரன் ஜீவனாக மாற்றம் அடையுது. அந்த ஜீவனிலிருந்து தான் மனமானது உண்டாகுது. அது அந்த சக்தியானது மேலும் சலித்து வெளிமுகமாக வரும்போது தான் மனமானது நமக்கு இங்கே செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ இந்த சங்கற்பம் பக்கத்தில் வந்து ஒரு குரு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கற்பம் எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னா, மனசுல தான் உண்டாயிருக்குது. ஏன்னா நாம் அந்த மனம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணங்கள் உண்டாகிறது கிடையாது, விசாராதிகள் உண்டாகிறது கிடையாது. நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது.
நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் கூட ஜீவனோட தான் இருந்தோம், ஆனால் அது சிவனுடைய தன்மையில் இருந்தது. தூக்க சமயத்தில் கூட தான் ஜீவனோட இருக்கிறோம், ஆனால் அது சிவன்கிற தன்மையில் இருக்குது. ஏன்னா கலங்கமுள்ள தன்மைங்கிறது அங்கே ஏற்படலை. இந்த கலங்கமுள்ள தன்மை ஏற்படும் போது தான் அதற்கு அடுத்தபடியாக மனமானது உண்டாக்கப்பட்டு அந்த மனதினால இந்த சங்கற்ப சக்தி அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ குரு பக்கத்துல வந்திருக்கிறாருங்கிற அந்த சங்கற்பம், அந்த விகாரம் உண்டானதுக்கு காரணம் மனமானது உண்டானதுனாலதான். அப்ப அது மனதிலிருந்து தான் உண்டாச்சே தவிர ஜீவனிலிருந்தோ ஈஸ்வரனிலிருந்தோ கிடையாது. அப்ப மனமாகும் சங்கற்ப சக்தி உடையவர். ஒரு விஷயத்தை சங்கற்பம் செய்வதற்கு, அறிவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அது மனதிற்கு தான். அதனாலதான் சங்கற்பம் அப்படின்னு சொன்னாலே பிரதிஷ்டை அப்படின்னு அர்த்தம். நிலைபெற செய்யறது, நிலைநிறுத்துவது. அவர்தான் புரோகிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அவர்தான் நம்ம என்ன சொல்றோம், தந்திரி, புரோகிதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவர்தான் நமக்கு ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர். இந்த சங்கற்பமாக இருக்கக்கூடிய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தை, இப்போ வெளியில இருந்து ஒருத்தர் குருவாக வந்து நம்மள பக்கத்துல நிற்கிறாருன்னா அவர் உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து தான் வந்திருக்கிறார். அப்ப இந்த உலகம்ங்கிற சங்கற்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பக்கத்துல குருங்கிறவரே வரமாட்டார். அப்ப குருங்கிறவர் இருக்கிறாருன்னா உலகம்ங்கிற அவஸ்தை அங்க உண்டாகாமல் முடியாது. அப்ப இந்த உலகம்ங்கிற சங்கற்பத்தை உண்டு பண்றதுதான் மனதினுடைய வேலை. அந்த சங்கற்ப சக்தியை கொண்டு இந்த மனமானது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செஞ்சுட்டு இருக்கு. எப்போ அந்த சங்கற்ப சக்தியானது தன்னிலே அடங்கி போகுதோ அந்த சமயத்துலதான் அவரால் அந்த உள்நிலை பயணத்துக்கு நம்மளுக்கு உதவி பண்ண முடியும். ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொன்னா அவரால் வெளிமுகமாகவும் வழிகாட்ட முடியும், உள்முகமாகவும் வழிகாட்ட முடியும். இந்த உலகம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நீங்க மனதுக்கிட்ட கேட்டாலும் கூட உங்களை வழிநடத்தவே செய்யும். அதுக்கு மனமானது இயங்கணும், செயல்படணும், அது சிந்திக்கணும். அது முன்னாடி இருந்த பதிவுகள், பழைய அனுபவங்கள் எல்லாம் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய அனுபவ நிலைகள் எல்லாம் எடுத்து வச்சு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்து கொடுக்கும். அதே அவரு உள்முக பயணத்துக்கு உதவி பண்ணணும்னு சொன்னா அவர் செயல்படக்கூடாது. அவர் உள்ளுக்குள்ளார வந்து அமைதியா உட்காரணும், சைலண்டா அவர் உள்ளுக்குள்ளார இருக்கணும். அப்போ அவரால் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு அறிவிக்க முடியும். அதனாலதான் அவரு அவனவனுக்கு அவனவனுடைய மனமே குரு. ஆனா அந்த குரு என்ன நிலைமையில இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு, அடங்கிய மனமே குரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஈஸ்வரன் அறியணும் அப்படின்னு சொன்னா மனம் அடங்கினால்தான் முடியும். முன்னமே நான் சொன்ன ஒரு உதாரணம் மாதிரி தான். வெளியில புரோகிதர் வந்து வெளி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனா அவரு கர்ப்ப பாத்திரத்துக்கு அந்த கர்ப்ப கிரகம் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு வந்தால்தான் அவரால் காட்டி கொடுக்க முடியும். அவர் வெளியில இருந்தாருன்னு சொன்னா ஈஸ்வரனை காட்டி கொடுக்க அவரால் முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய மனமும் வெளிமுகமாக இருந்துச்சுன்னு சொன்னா ஈஸ்வரனை காட்டி கொடுக்காது. வேணா வெளியில் இருக்கக்கூடிய வேலைகளை, வெளியில் இருக்கக்கூடிய சங்கதிகளை வேணா அது காட்டி கொடுக்கலாம். உள்ளுக்குள்ளார பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஈஸ்வரனை காட்டி கொடுக்கணும்னா அந்த புரோகிதரானவர் உள்நிலைக்கு வரணும். அப்படி வரும்போதுதான் நமக்கு அந்த ஈஸ்வரனுடைய தன்மையானது இங்க புரிய வருது. அதனால அந்த அவனுடைய மனதை தவிர்த்து இன்னொரு குருங்கிறவரே கிடையாது. நம்ம வெறுமனே ஒருத்தர் நமக்கு உபதேசம் கொடுத்தாருன்னா அவரை குருவாக நாம வெறுமனே கற்பனை பண்ணிக்கலாம். அதே சாமி வந்து பெயரளவில் மாத்திரமே குரு அப்படின்னு சொல்லியிருப்பார், பிராக்கெட் போட்டு அந்த உபதேசம் கொடுக்கிறவரை. ஆனா அவரை குரு என்று நாம எண்ண முடியாது, ஒரு வழிகாட்டியாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ உபதேசம் வேணும் அப்படிங்கிற அந்த சங்கற்பம் உண்டானதே நம்மளுடைய மனதில் இருந்துதான். நம்ம ஈஸ்வரனை பத்தின எத்தனையோ கேள்விகளை கேட்டுட்டு பல பேர்கிட்ட போயிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த அந்த புரிதல்களை நமக்கு வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஈஸ்வரன் ஆனவர் இப்படி இருக்கிறார், அவர் அடையறதுக்கான வழி இந்த வகையா இருக்குதுன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம மனசு அந்த கேள்விகளை எழுப்பி விட்டுட்டு சைலண்டா அந்த பதில்களை கேட்டுக்கிட்டே இருக்குது. முதல்ல ஒருத்தர்கிட்ட போறோம், அவர் ஒரு பதில் சொல்றாரு, கேக்குது. கேட்டுட்டு அது சும்மா இல்லைங்க, அது வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கான கருத்துக்களை சொல்லுது. இல்லை இந்த பதில் சரியில்லை, வேற ஒருத்தர் கேளு அப்படிங்கிறது. ரெண்டாவது ஆளுகிட்ட போனா
அவர் ஒரு பதில் சொல்றாரு, அதையும் அது விமர்சனம் பண்ணுது, சரியா இல்லையான்னு. இப்படி 3வது 4வது 5ன்னு போயிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் யாரோ ஒருத்தர் சொன்னதை மனமானது ஆமா சரி இதுதான் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. இந்த தீர்மானத்தை முதல் ஆளுகிட்டே வச்சிருந்தா நம்ம அதோட நின்றுருப்போம், 2வது ஆளுகிட்ட போயிருக்க மாட்டோம். அது இல்லைன்னு சொன்னதுனாலதான் அடுத்தடுத்த ஆட்களை தேடி போயிட்டே இருக்கிறோம். அந்த 10வது ஆளுகிட்டே அது இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா 11வது ஆளை தேடி போயிருப்போம். அப்ப நாம ஒரு சத்தியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அது சரிதானா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மனம் தான் இருக்குது. அதனாலதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். நாம இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய மனம் தான் காரணம். அந்த மனமானது சரி அப்படின்னு சொல்லலைன்னா இந்த சித்தவேத கருத்துக்களை நம்ம கேட்க முடியாது. இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இல்லை வேற ஏதாவது பக்தி சார்ந்த விஷயங்களுக்குள்ளார கூட நம்மளால போயிட முடியும். அங்கெல்லாம் போகாத இதுதான் சரி அப்படிங்கிறத மனம் நமக்கு சொன்னதுனால தான், அது வழி காமிச்சதுனால தான் நாம எல்லாரும் இப்ப இங்க இருக்கிறோம். மனதை தவிர்த்து இன்னொரு வழிகாட்டியானவர் கண்டிப்பாக வருவதற்கு இடம் கிடையாது. யார் எப்படிப்பட்ட கருத்துக்கள் வேணாலும் சொல்லலாம், யாருடைய சந்தேகத்தை யார் வேணாலும் நிவர்த்தி செய்யலாம். ஆனா அந்த சந்தேகத்தை சரி என்று நம்மளை ஒத்துக்க வைக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த மனமானது இருக்குது. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா யார் வந்து சொன்னாலும் சரி நாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். சிவானந்தபுரம் சரி சொன்ன கருத்தாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சொன்ன கருத்தாக இருந்தாலும் சரி, இந்த மனம் சரி என்று சொல்லாமல் அதை ஒப்புக்கொள்ளாமல் நம்மளால அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது. அதனால தான் இங்க குரு சிஷியன்கிற நிலைமை கிடையாது. அவனவனுக்கு அவனவனுடைய மனமே வழி நடத்துதலாக இருக்குது. கேள்விகளையும் அது கேட்டுக்குது. அந்த கேள்வியை நாம வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டா அதுக்கான பதிலும் இது தப்பு இது சரிங்கிறத சொல்லுது. அப்ப ஏற்கனவே அந்த மனசுக்கு பதிலும் தெரிஞ்சிருக்குது. அந்த பதிலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் கேள்வியை கேட்டு நம்மளை அலைய விட்டுச்சு. ஏன்னா நாம அந்த மனசை நேரடியாக கவனிச்சது கிடையாது. நாம வெளியில இருக்கக்கூடிய பிரதிபலிப்பை கவனிச்சதுனால அது பிரதிபலிப்பை வச்சே நம்மளுக்கு அந்த பதிலை சொல்லணும்னு முடிவு பண்ணி நம்மளை அலைய விடுது. எப்ப நம்ம நேரடியாக அந்த புரோகிதராக இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய மனதை நம்ம அணுகிறோமோ அதுக்கப்புறம் கேள்வியே வராது. அது பதில்களாகவே நம்மளோட பேச ஆரம்பிச்சிடும். நேரடியாக பதிலவே சொல்ல ஆரம்பிச்சிடும். நாம் அந்த மனதை கவனிக்காதனால தான் அது நம்முடைய பிரதிபலிப்புகள் கிட்ட கேள்விகளை எழுப்பி பதில்களை நம்மளை தேட வச்சு எந்த பதில் சரியானது எந்த பதில் சரியில்லை அப்படிங்கிறத வச்சே நம்மளை வழி நடத்திட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மனமாக இருக்கக்கூடிய தன்மையில இருந்துதான் அந்த நிலைமை தான் குருவாக இருக்கக்கூடியது. அந்த மனமாகும் ஒரு மார்க்கத்தை நாம தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த மனமாகும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை அவஸ்தைகளையும் உண்டு பண்ணக்கூடியது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு மனமானது உண்டாகணும் அப்படின்னு சொன்னா அது சாதாரணமா ஏதோ ஒரு ஜீவன்ல இருந்து வந்துருச்சுன்னு இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி அது சுலபமா அப்படி சொல்லிட முடியாது. வெறும் ஜீவன் மட்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மனமானது அங்க உண்டாகிறது கிடையாது. ஒரு பொருள் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு பொருள் மட்டும் அங்க தேவையில்லை. அதனாலதான் சாமி இந்த இடத்துல அந்த கேள்வி கேட்கிறாரு, ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானதா இரண்டிலிருந்து ஒன்று உண்டானதா அப்படின்னு. மனமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இங்க உண்டாகணும், நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு குரு உண்டாகணும்னா அந்த குருவை உண்டு பண்றதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாரு? அது ஒரு ஆளா 2 ஆளான்னு கேட்கிறாரு. ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை. வெறும் ஜீவன் மட்டுமே இருந்தால் அந்த மனதை உண்டு பண்றதுக்கு முடியறது இல்லை. 2 பேர் இருக்கிறாங்க. காரணம் 2ஆக இருக்குது. அந்த 2 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இல்லாமல் நமக்கு இங்க எந்த ஒரு நிலைமையும் உண்டாகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பொருளை நம்ம தீர்மானிக்கிறதே அடி முடிய வச்சுதான் தீர்மானிக்கிறோம். மேல கீழே வச்சுதான் ஒரு பொருள் நிலையா இருக்கிறத நம்ம சரி பார்த்துக்கிறோம். தொடக்கம் முடிவை வச்சுதான் ஒருத்தனுடைய வாழ்நாள் காலத்தையே நம்ம கணக்கிடுறோம். அப்போ ஒரு பொருளை நிச்சயிக்கும் போது முன் பின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அவஸ்தைகளுமே நம்ம எப்படி கவனிக்கிறோமோ, ஆரம்பம் முடிவுங்கிறத வச்சு நாம எப்படி நம்மளுடைய வாழ்வியலை நம்ம முடிவு பண்றோமோ, மேல் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை வச்சு எப்படி நம்ம ஒரு வஸ்துக்களை கவனிக்கிறோமோ, அந்த மாதிரி தான் எப்படி மேலே ஆகாசமாகவும் கீழே பூமியாகவும் இருக்கிறதுனால தான் நாம நடுவில் இருக்க முடியுது. இப்படி எல்லா பொருள்களுக்குமே இந்த 2 நிலைமைகள் சம்பந்தமானது உண்டாகவே செய்யுது. சாமி அதுக்கு ஒரு உதாரணம் கூட இதுல சொல்லியிருப்பாரு.
ஒரு விதை எடுத்து நாம நிலத்துல போடுறோம், தண்ணி ஊத்துறோம், அதை பராமரிக்கிறோம். அந்த விதையானது 2 பாகமாக பிளவுபடாமல் அதுல இருக்கக்கூடிய அந்த பருப்பானது விருட்சமாக அது வெளியில வர்றது கிடையாது. மேல் பாகம் பிளந்து தண்டு வெளியில வரணும், கீழ்பாகம் பிளந்து வேர் கீழ்முகமாக போகணும். இந்த 2 பிளவு ஏற்படாமல், மேல் கீழ்னு சொல்லக்கூடிய 2 பிளவு ஏற்படாமல் அந்த விருட்சமானது வளர்றது கிடையாது. அதனால ஒரு முளை கிளம்புவதற்கு மேல் பாகமாகவும் வேர் கிளம்புவதற்கு கீழ்பாகமாகவும் 2ஆக அது பிளவுபடணும். அப்படிதான் இந்த ஒரு விருட்சத்தினுடைய உற்பத்தியே இருக்குது. அதே மாதிரி தான் அவனவனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உற்பத்தியும் கவனிச்சு பார்த்தோம்னா அப்படிதான் இருக்குது. நாம வெறும் ஸ்திரீயை மட்டுமே வச்சு நாம உண்டாகல, புருஷனை மட்டுமே வச்சு நாம உண்டாகல. ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்ததுனால தான் அங்க சம்யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பூர்த்தியாகி, அந்த சம்யோகத்தின் மூலமாக அந்த கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயல் பண்படுத்தப்பட்டு அதுல சுக்கிலமாக இருக்கக்கூடிய பிஜம் அதுல விழுந்ததுனால தான் நாம அதுல இருந்து சந்தானமாக முளைச்சு வந்திருக்கிறோம். அப்ப இந்த சம்யோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த 2 நிலைமைகள் இல்லை அப்படின்னு சொன்னா, ஸ்திரீயாகவும் புருஷனாகவும் இருக்கக்கூடிய மனமும் ஜீவனும் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த சுக்கிலமானது இங்க நிலை பெறது கிடையாது. அதனால 2லிருந்து தான் எல்லா அவஸ்தைகளும் உண்டாகுது, ஒன்றிலிருந்து இங்க எதுவும் உண்டாகிறது கிடையாது. அந்த 2ல இல்ல 2ம் இல்லை அப்படின்னாலும் சரி, அதுல 1 இல்லைனாலும் சரி, அதனால எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது. எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு அத்வைதம்னு பேரு. துவைத ரகிதம், துவைதம் அப்படின்னா 2, ரகிதம் அப்படின்னா இல்லாதது, 2மே இல்லாதது அப்படின்னு ஆயிரும். அப்ப அவனவனுக்குள்ளார ஒரு சக்தியினுடைய சலிப்பு உண்டாகுது. ஒரே ஒரு ஈஸ்வரன் அது ஜீவனாக மாற்றம் அடைஞ்சிட்டாரு. அந்த ஒரே ஒரு ஜீவன் அது சலிச்சு வந்ததுனால மனம் உண்டாயிடுச்சுன்னா அதை நம்ம ஏத்துக்க முடியறது இல்லை. ஏன்னா 2 இல்லாமல் உண்டாகிறது இல்லை அப்படின்னா அந்த 2ங்கிறது அந்த ஜீவனுடைய சலனத்துல இருக்குதுங்க. அந்த ஜீவன்கிற அவஸ்தையில அந்த 2 நிலைமைகளுமே இருக்குது. ஸோ அந்த 2 நிலைமைகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். இந்த உலகம்ங்கிற சங்கற்பத்தை உண்டு பண்ணக்கூடிய மனதனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த 2 பேர் ஜீவனுடைய அவஸ்தையிலிருந்து 2 நிலைமைகளாக மாற்றம் அடைஞ்ச அந்த 2 பேர் யாரு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். நாளைக்கு இல்லை, செவ்வாய்க்கிழமை நம்ம அதை பற்றின விஷயங்களை தொடர்ந்து கவனிப்போம். ஸோ நாளைக்கு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை. ஸோ இது ஏற்கனவே சுப்பிரமணியம் ஐயா அந்த 6 ஆதாரங்கள் பற்றின ஒரு விளக்கங்களை மீண்டும் ஒரு முறை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான், பாலசுப்ரமணிய ஐயா, ஜெகதீசன் ஐயா எல்லாருமே ஆஸ் யூஸ்வல் இப்போ பண்ணுற மாதிரியே அந்த 6 ஆதாரங்கள் பற்றின நிலைகளை மட்டுமே நாளைக்கு அதை பற்றி பேசலான்னு நான் நினைக்கிறேன். பாலசுப்ரமணியம் ஐயா. பாலசுப்ரமணியம் ஐயா. கண்டிப்பா பேசலாங்க. பண்ணிக்கலாங்க. ஜெகதீசன் ஐயா. ஜெகதீசன் ஐயா கேக்குதா? கேக்குதுங்க, இப்பதான் கேக்குதுங்க. பண்ணிக்கலாம். ஓகே, சந்தோஷம். அப்ப நாளைக்கே அந்த 6 ஆதாரங்கள் பத்தின ஒரு விஷயத்த ஒரு 1 hour இதே மாதிரியே நம்ம பேசலாம். அதுக்கு அடுத்த நாள் கேள்வி பதில் செஷன் இருக்கிறதுனால அது ஆஸ் யூஸ்வல் நம்ம பாலசுப்ரமணியம் ஐயா அதை பொறுப்பெடுத்துக்குவாரு. செவ்வாய்க்கிழமை தனித்தனியா பேசிக்கலாம். என்னங்கய்யா? கலந்தே பேசிக்கலாமா, தனித்தனியா பேசிக்கலாம்? தனித்தனியாவே பேசிக்கலாங்க. அப்படியா? ஆமா. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை ஒரு 20 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் அப்படி சரி பேசிக்கலாம். இப்ப இதே ஆர்டர் தான். நீங்க அடுத்தது பாலசுப்ரமணியம் ஐயா, கடைசியா நானு. நல்லது. சந்தோஷங்க. அப்போ ஆத்த நமஸ்காரம். ஸோ இதுதான் இந்த களங்கமுள்ள தன்மை, களங்கம் இல்லாத தன்மையை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது. ஸோ வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்மா நமஸ்காரம்.
சௌந்தரியமா? ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இந்த அத்வைதம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, ஒன்றும் இல்லாத நிலைமை, அதாவது ஆமா, இரண்டற்ற நிலைமை, ஒன்றும் இல்லாத நிலைமை, அந்த அத்வைதம்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா. ஆமா. இப்ப அந்த ஜீவன் வந்து சிவனா ஆகுது இல்லைங்கய்யா, அப்ப அந்த ஒன்றுன்ற தன்மை இருக்கு இல்லைங்கய்யா, சரி. அதுக்கப்புறம் எப்படிங்கய்யா? அப்ப அத்வைதம்னா ஒன்றும் இல்லாத நிலைன்னா இப்போ அது எப்படிங்கய்யா? அதுக்கு சாமி என்ன சொல்றாருன்னா, ஒன்று என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு அடியும் முடியும் காண வேண்டும்ங்கிறார். ம். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நாம நிர்ணயம் பண்றதா இருந்தா அந்த 2 நிலைமைகளும் இருக்கணும். இப்ப ஈஸ்வரன் வந்து ஷரமா, அக்ஷரமா? அக்ஷரம். அக்ஷரம்னு சொன்னா அதுக்கு அடிமுடி அப்படிங்கிறது இருக்குமா? இருக்காது. அப்ப எந்தெந்த பொருளுக்கெல்லாம் அடிமுடி இல்லையோ அதுதான் அக்ஷரம், அழிவில்லாதது. அப்ப ம், ம், ம். ஈஸ்வரனுக்கு அங்க ஒண்ணுமே, அதாவது ஈஸ்வரனுக்கு அடிமுடி இல்லை அப்படின்னு சொன்னா அங்க ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றதுக்கு அங்க எதுவுமே இல்லை, அது சூனியம். அது ஓகே, ஓகே. களங்கமுள்ள தன்மையில தான் நீங்க எதையாவது ஒண்ண குறிப்பிட்டு இது இந்த வஸ்து, இந்த தன்மை அப்படின்னு எதையாவது சொல்ல முடியும். களங்கம் இல்லாத தன்மையில அங்க எதையுமே நம்மளால கவனிக்க முடியாது. ம், 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 ம். அதனாலதான் அது அத்வைதம், ஒன்றும் இல்லாத தன்மை அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓகே. அங்க ஒரு பொருளா அங்க கன்சிடர் இல்ல. ஆமா, அங்க ஒரு பொருள் இருக்கிறதா தீர்மானிக்கிறதா இருந்தா தொடக்கமும் முடிவும் வேணும். ம், 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 தொடக்கம் ம், முடிவு ம். இல்லை அப்படின்னு சொன்னா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். சரிங்கய்யா, புரியுது புரியுதுங்கய்யா. ம். தேங்க்யூ. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. மாத்த நமஸ்காரம். இதுதாங்க சத்து அசத்து ரெண்டும் சேர்ந்ததுதான், அந்த ரெண்டுல இருந்து தான் மாயையே உருவாச்சு உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த ரெண்டுல இருந்து தானே அந்த மாயை அந்த உருவாகிக்குது உங்களுக்கு. அது அப்ப பிரம்மம் என்ற நிலை வந்து அது ஒண்ணுமே, அது சூன்யமா தானே இருக்கிறது உங்களுக்கு. அது அதால அது ஒண்ணுமே இல்லாத நிலைமைதான். அதுல இருந்து ஏதோ ஒண்ணு தெரியணும் உங்களுக்கு உணரணும்னா அப்ப ரெண்டும் வந்தாதான் உங்களால உணர முடியும். ரெண்டும் சேர்ந்து வந்தாதான், சத்து அசத்து சேர்ந்து வந்தாதான் மாயை என்ற நிலைமையில வந்து உங்களால அறிய முடியும். ஐயா இப்ப அப்ப எனக்கு சத்து அசத்துன்னா என்னன்னு சொல்லுங்க ஐயா. அற்பரம் என்ற நிலை, ஒன்றுமே இல்லாத நிலை, அதில் இந்த சூன்யம் என்ற நிலை, அதுல இருந்து தான் ஏதோ ஒண்ணு உண்டாவது உங்களுக்கு. ஏதோ ஒண்ணு உண்டாச்சுன்ற சமயத்தெல்லாம் அதுவும் அதனுடைய வேறொரு பரிமாணம் தான். அது அதனுடைய சக்தி இருக்குன்னு தானே உங்களுக்கு. அக்ஷரம் என்ற நிலை ஆகாசம், அதுல இருந்து சலனப்படும் போது ஜீவன் ஆகுது உங்களுக்கு. அது அந்த சலனம்னு ஒண்ணு உண்டாவே தானேங்க. அது எது சலனம் உண்டாவதுக்கு ரெண்டு வேணும் இல்ல, ஒண்ணு அடித்தளம் வேணும், அது சலனப்படக்கூடிய ஒரு பொருள் வேணும். அது ரெண்டும் சேர்ந்தாதானே அந்த இடத்துல இது நடக்கும் உங்களுக்கு. அது ம், 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 ம். ஒரு கார் ஓடினா கூட நிலையான ஒரு ரோடு வேணும், கார் வேணும்ல. அப்ப ரெண்டுமே இருந்தாலும் அந்த இடத்துல சலனம் ஏதோ ஒண்ணு ஒரு இது செயல் நடக்கும் உங்களுக்கு. அது மாயை ஓகே, 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 ஓகே. இப்ப சத்துன்னா இந்த ஈஸ்வரன், அசத்துன்னா நம்ம ஜீவன் அப்படி வச்சுக்கலாமாங்க ஐயா? ஜீவன், அதாவது ஜீவன் வந்து பல்வேறு சத்துன்னு அசத்துன்னா ஜீவன்னா சலனம் ஏற்பட சொல்ல அது ஜீவன் ஆகுது, ஆகாசம் என்ற தன்மை. புரியுதுங்களா? அது ம், அந்த ஜீவனை தான் அசத்தா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அது சலனப்படக்கூடிய அந்த ஜீவனை எங்கிருந்து உற்பத்தி ஆச்சோ அது சலனம் இல்லாத இடத்துக்கு அக்ஷரமாக நம்ம மாத்த வேண்டும். பிரம்மமாகவே அது உற்பத்தியான இடத்திலேயே சலனப்பட்டதுனால சக்தி விரயம் ஆயிடுது உங்களுக்கு. ம், சக்தி ம், விரயம் ம். ஆச்சுனால அது மாயை உங்களுக்கு. சரிங்க, சரிங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆஹ் அதாவது அந்த அம்மா முதல்ல கேட்டது வந்து ஜீவன் சிவஹோம் அப்படிங்கிற நிலையில சிவனாத்தான நிலைமை சாமி சொல்றாரு. அப்புறம் சிவன்னா அது ஈஸ்வரனுடைய நிலைமை தானே சொல்லப்படுது. அப்ப ஈஸ்வரன் ஒரு நிலைமை இருக்குது இல்ல, அப்போ ஒன்றும் இல்லைன்னு அதை எப்படி சொல்ல முடியும்? அந்த ஈஸ்வரனோட நிலைமை தானே அப்படிங்கிறதுதான் அவங்க சொல்றாங்க. அப்போ நமக்கு அந்த ஈஸ்வரன்கிற நிலைமைங்கிறதே ஒண்ணு இருக்கிறதுனால அது ஒண்ணுன்னு இருக்குது இல்ல, அப்ப துவைத ரகிதம் அத்வைதம்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் தான் அந்த கேள்வி கேட்டது ஃபர்ஸ்ட். அப்புறம் ரெண்டாவது பாலசுப்ரமணியா சொன்னதை வச்சுதான் சத்து எது அசத்து எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அந்த கேள்வி கேட்டுச்சு. அப்போ முதல்ல இருக்கிற அந்த ஈஸ்வரன்கிற நிலைமை வந்து
சரரகிதம்னா சலனமே இல்லாமல் இருப்பது. அப்ப சலனமே இல்லாமல் இருப்பதனால இன்னது என்று அறியவே அங்க முடியாது. இன்னதுன்னு சொல்றதுக்கு முடியாது. ஆனா அதுதான் ஈஸ்வரனோட நிலைமை. அதுதான் சிவமயமான நிலைமை. அதுதான் தான் தானாக இருக்கிற நிலைமைன்னு சொல்லியாச்சு. அந்த தான் தானாக இருக்கிற நிலைமை தான் சிதாகாசம் அல்லது சைதன்யம் அல்லது சுத்த சைதன்யம். இப்படி ஏதோ ஒரு வகையில நம்ம அது சொல்லும்போது அந்த ஹிருதயஸ்தானமாகிய அந்த பிரகாசமான நிலைமை அல்லது அந்த ஹிருதயஸ்தானமாகிய வெளி, தூய வெளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளிங்கிறதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணுமில்லாத என்னதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒண்ணும் சொல்ல முடியாது. தூய வெளி சார்வோம் அப்படிங்கிறது அங்க பாயிண்ட். சித்தர்கள் அத்தனை பேரும் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த வெளிங்கிறது தான் சும்மா இருக்கு. அந்த வெளிங்கிறது சும்மா இருக்கிறதுனால இன்னதுன்னு அதை அடையாளப்படுத்த முடியாது. அதே வெளி, தூய வெளி அதுவும். அப்போ ஒன்னும் இல்லை, ஒன்னும் இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியாது. அதுதான் சூனிய பதவியாகிய ஆனந்தம் சித்திக்கும் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்ப அந்த நிலைமை தான் சத்துங்கிற அந்த அடிப்படை தூய வெளியாக இருக்கிறது. அதுலதான் அந்த சத்துக்கு சலனம் உண்டாயும் போதுதான் அந்த சித்தாகிய அறிவாக மாறி நாமும் உலகமாக காணப்படுகிறது. மீண்டும் அந்த சத்து சித்து ஆனந்தமும் எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை மறுபடியும் தன்னுடைய முதலில் என்ன நிலையில் இருந்ததோ அதே பரிபூரண நிலைக்கு அது சென்று சேர்ந்து விடுகிறது. அல்லது அதனுடைய இயல்பா யதாஸ்தானத்திற்கு போகிறது. அதனுடைய இயற்கையான சுபாவமான நிலைமையை அது உணர்ந்து கொள்ளுகிறது. அதாவது தனக்குத்தானே அது சலனம் உண்டானது போல தனக்குத்தானே தன்னுடைய சலனத்தை அது நிவர்த்தி செய்து கொள்கிறது. அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த தூய வெளியாகிய அந்த பரிபூர்ண நிலைமை சூனிய பதவியாகிய ஆனந்தம் அது துவைத ரகிதம் அத்வைதம் என்று சொல்லப்படுகிறது. அதை கேவலாத்வைதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுத்தாத்வைதம், கேவலாத்வைதம். கேவலாத்வைதம்னா வெளி அப்படின்னு அர்த்தம். அதாவது தனித்தன்மையானது அப்படின்னு அர்த்தம். அது இன்னதென்று சொல்ல முடியாதுன்னு அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ஐயா நன்றிங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஷியாம் பிரகாஷ் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். அப்புறம் முதல்ல அந்த ஜெகதீஷ் ஐயா ஒரு இதை பத்தி சொல்லல, ஒரு மாம்சம் சாப்பிடுறதுக்கு அதனால பசங்களுக்கு என்னமோ அந்த மாதிரி என்ன சொல்ல, அத பாலமாம ஒரு நிறுவ சொல்லியிருக்காரு. என்னன்றா நம்ம இந்த சத்து போகும்போது, அதனால சத்து போகிறது. சத்துன்னா சத்து, அந்த சத்து வெளியே போகும்போது தான் சத்து போனது. அப்ப சத்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட பாடியில ஒரு விஷம், ஆனா பாய்சன் வருது. ஆனா நம்ம சமாதி அடையிறதும் சத்து போனதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்னு அது இந்த மாம்ச பக்ஷணத்தை பத்தி அதை கூட சேர்த்து அவரு சொல்லி தந்திருக்காரு. அது எப்படின்னா, இந்த பாய்சன் சத்து போகும்போது அந்த ஜீவிக்கு பெரிய என்னன்னா அத்தனை அளவுக்கு பெரிய பயம் இருக்குது. அந்த பயத்தினால விஷம் உண்டாகுது பாடியில. விஷம் எதுக்கு என்னன்னா, இந்த பாக்டீரியா கீடங்கள் எல்லாம் அந்த ஜடத்தை சாப்பிட்டு அது சீக்கிரம் மண்ணாய் மாறுறதுக்கு. காட்டிலே இந்த மிருகங்கள் எல்லாம் சத்து போகும்போது அந்த பாடியில இருந்து ஒரு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லுக்கு காரணம் தான் இந்த விஷம். விஷத்தினால தான் இது விஷம்னாங்க. விஷம் ஏன் உற்பத்தமாகிறதுன்னா, அது நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கும்ல பூமத்தியத்துல, அங்க இருந்தே இந்த விஷம் உண்டாகுது. அது எப்படின்னா பயத்தினாலதான். நம்ம ஒரு வழியை போகும்போது நம்ம எல்லாமே பாம்பை பார்த்து பயக்கும் போது நம்ம ஹார்ட் ரேட்டு எல்லாமே ஜாஸ்தி ஆகுது இல்ல. அந்த மாதிரி மரண பயம் லாஸ்ட் மொமெண்ட், நம்மளோட மரணத்தோட லாஸ்ட் சத்து போனது கூட லாஸ்ட் மொமெண்ட் பெட்ல இருந்து ஒரு மாதிரி முகம் எல்லாம் கோடி அந்த மாதிரி ஆகுது. அது சத்து போனது. சத்து போகும்போது நம்ம பணம் நாத்தம் அடிக்கும்.
அதனால அதுதான் சாவு. ஆனா நம்ம வந்து சித்த வித்தியார்த்திகளோட வந்து ஜபத்தினால சமாதி ஆகும்போது நம்மளோட பாடி அந்த மாதிரி விஷம் உண்டாகாது பாடிக்குள்ள. அதனால நம்மளோட சமாதி ஆகிற பாடி வந்து பிளெக்சிபிளா இருக்கும். நமக்கு வந்து அங்க கடைசியா அந்த பயம் இருக்காது. கடைசி மொமெண்ட்ல கடைசி கடைசி நிமிஷத்துல அந்த பயம் இருக்காது. அந்த பயம் இருக்காததுனால தான் நம்மளோட பாடியில ஜீவம் போனதுக்கு இது மேலே போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாடி பிளெக்சிபிளா இருக்கும். எப்படின்னு இந்த விஷம் அதுக்குள்ள இருக்காது. அதனால நாத்தம் அடிக்காது, ஜாஸ்தியா நாத்தம் அடிக்காது. அப்போ இந்த டெட் பாடிஸ் சாப்பிடும்போது இந்த விஷம் தான் அகத்து போறது. அதனாலதான் இந்த மாംസ பக்ஷணம் அந்த மாதிரி ராங்கா இருக்கு. அதுக்குள்ள விஷம் இருக்கு. அந்த விஷத்தினால தான் பயம் இருக்கிறதுனால அவ சத்து போகும்போது, அந்த ஜீவிகள் எல்லாம் சத்து போகும்போது அவருக்கு பயம் இருந்தது. அந்த பயத்தினால அந்த விஷமும் அங்க இருக்கு. விஷம் சாப்பிடும்போது இந்த மனித உடம்புல மனித ஜடத்திலும் அந்த விஷம் வருது. அது பாடியை அழிக்கிறதுக்கு காரணமாய கெமிக்கல், அதுக்கு அழிக்கிறதுக்கு வேண்டிய கெமிக்கல். அதனாலதான் இந்த மாംസ பக்ஷணம் வேண்டான்னு சாமி சொல்லுவாருன்னு பாலமாம்சன் இருக்காரு. அது முதல்ல சாமி வித்தியை கொடுக்கும்போது அந்த மாதிரி இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா போனது. முதல்ல சாமி ஆசிரமம் ஸ்தாபிக்கும் போதுக்கும் அதுக்கும் முன்னாடி வரும்போது எல்லாம் இந்த என்னது அது ஃபிஷரிஸ் ஏரியா இருக்கும்ல, என்னது கடற்கரை, அங்க எல்லாம் இந்த ஃபிஷர்மேன் காசு இருக்கும்ல, அவருக்கு எல்லாம் அவரை இடையில எல்லாம் சாமி வந்து வித்தியை கொடுக்கும்போது அவரெல்லாம் அதை சாப்பிட்டு வந்து தான் இருந்து ஜபம் எல்லாம் பண்ணுவாருன்னு கேட்டிருக்கு. அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கு. மறுபடியும் ஜபத்திலே கொஞ்சம் கொஞ்சம் உன்னதி வரும்போது, உயர்ச்சி வரும்போது அவர் எல்லாம் தனித்தனியா அதெல்லாம் விட்டுட்டாருன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் சாமி ஒரு பர்டிகுலர் டேட் வச்சு கல்பனை கொடுத்துருக்கா, இப்போ இது எல்லாம் விட்டுட்டு தான் வித்யா வாங்கணும்னு. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கு. இதுதான் இப்போ இந்த இன்னத்தை சத்சங்கத்திலே ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. பாலமாவனோட இந்த ஸ்டோரி, இந்த டெட் பாடிஸ்ல இருக்கிற விட்ரியோல், டெட் பாடிஸ்ல இருக்கிற விஷம், அது விஷத்தை பற்றி கெமிக்கல் தான். கெமிக்கலு ஏன் பிரகிருதி நேச்சுரல் அது வருதுன்னா, இந்த டெட் பாடி எல்லாம் காட்டுல எல்லாம் மிருகங்கள் சத்து போகும்போது டெட் பாடிக்குள்ள ஒரு ஸ்மெல் வேணும். அந்த ஸ்மெல்லை பார்த்து இந்த கீடங்கள் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டு அது மண்ணாய் மாத்திடும். அதுக்குதான் அதுதான் இந்த விஷத்தோட யூஸ். எப்படின்னா ஒரு ஃப்ளவருக்குள்ள ஸ்மெல் இருக்கும், ஹனி பி வந்து அந்த ஹனி சாப்பிடணும். அந்த மாதிரி சத்து போகும்போது இவருக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கும். பயத்தினால தான் இது எல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போனோம். அதனாலதான் அதுதான் ஒரு காரியம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒரு கேள்வி பாலமௌனிக்கு ஞாபகம் வந்தது. இது என்னன்னா, சித்த வேதத்துக்கு அப்புறம் இனி ஒரு புக்கு என்ன படிக்கணும்னா அது எந்த புக்குன்னு சாமி கிட்ட யாராவது கேட்டாரு. அப்ப சாமி சொன்னது என்னன்னா, அத்தியாத்ம ராமாயணம், துஞ்சத்து எழுத்தச்சனோட அத்தியாத்ம ராமாயணம்னு மலையாளத்திலே, தமிழ்லே கம்ப ராமாயணம்ன்ற மாதிரி ராமாயணத்தோட ஒரு அத்தியாத்ம ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும். அது வந்து തുഞ്ചത്ത് എഴുത്തച്ഛൻ, രാമാനുജൻ എഴുത്തച്ഛൻ മലയാള ഭാഷയുടെ ഫാദർ ഓഫ് മലയാളം ലാംഗ്വേജ് തുഞ്ചത്ത് എഴുത്തച്ഛൻ ആണെന്നാ. அது ராமாயணம் தான், பட் இட் இஸ் பிலாசபிக்கல். அத்தியாத்மா மீன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, பிலாசபி, அந்த மாதிரி அத்தியாத்ம ராமாயணம். நம்ம வந்து அத்தியாத்ம ராமாயணம் படிக்கணும். சித்த வேதத்துக்கு அப்புறம் ஏது புக்கு படிக்கணும்னு யாராவது கேட்ட போது அத்தியாத்ம ராமாயணம்னு சொன்னாரு. அதை பத்தி நம்மளோட லோகதாஸ் சுவாமி இருக்கும்ல, அவரும் ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு புக் இருக்கு. அது முதல் சாப்டரும் இந்த ராமாயணத்தை பத்தி தான், அத்தியாத்ம ராமாயணத்தை பத்தி தான். லோகதாஸ் சுவாமின்னா இந்த வாணியங்குளம் அஜபா மடத்தோட சாபகர், ஒத்தப்பாலம் சுவாமியோட சிவானந்த பரமசரோட சிஷ்யருக்கு. சரிங்க, ஆத்ம நமஸ்காரம். அத்தியாத்ம ராமாயணங்கிறது துளசிதாசர் கொடுத்திருக்கிறாரு. துளசிதாசரோடும் அத்தியாத்ம ராமாயணம் இருக்குது. அதுதான், அதுல பூரா ஆத்ம தத்துவத்தை தான் எல்லாமே அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்கும். அந்த வாக்கு எனக்கு கிடைக்காது. ஆத்ம தத்துவம் தான் அத்தியாத்ம ராமாயணம்னா, ஆத்ம தத்துவம் தான். சரிதான். ஆமா, சாதாரண எல்லாம் பூரா ஆத்ம தத்துவமா இருக்கும். சரிதான், நல்ல கருத்து சொல்லிட்டு ஆத்ம
ஷியாம் அண்ணாவுக்கு என்ன சொல்றது, நன்றி சொல்றதா, ஆத்ம நமஸ்காரம் சொல்றதா? உங்க பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆத்ம நமஸ்காரம். நன்றி ஆத்ம சேம் நமஸ்காரம். நன்றி சேம் ஐயா. ஆ, ரமேஷ் ஐயா, இன்னொரு ஸ்டோரி கூட இருக்கு. அது என்னன்னா, இப்போது வந்து மிருகங்களை பத்தி பேசல, நமக்கு வந்து மிருகங்களுக்கு வந்து விசேஷ புத்தி இருக்கும்னு. ஆமா ஆமா. அது அதை பத்தி ஒரு பழனியிலே சாமியோட லாஸ்ட் டே, அன்னைக்கு தான் சாமி சமாதி ஆனது. அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் சமாதி ஆனது. அப்புறம் லாஸ்ட் டேல வந்து ஆஹ், ரெண்டு யோகி வந்திருக்கு. ஒரு நேக்கடா இருக்கும் இருந்ததுன்னா அவரு ஒரு ஜடாதாரியும் ஒரு லேடியும், அவரு கையில ஒரு சூலம் இருந்தது. அவரு வந்து அவரை கூட ஒரு பட்டி இருந்தது, ஒரு நாய் இருந்தது. அந்த மாதிரிதான். அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் டே மார்னிங்ல 5 o'clock ஒரு சம்திங் ஆ டைம்ல சாமி சமாதியானது. அதுக்கப்புறம் என்னன்னா, சாமி பழனியில அங்க தங்குற வீட்டுக்குள்ள எல்லா தினமும் மத்தியானத்துல காக்காவுக்கு சோறு போடுவாங்க. அன்னைக்கு என்னன்னா, சாமி சமாதியானதுக்கு அப்புறம் சமாதி அங்க இருத்தி அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் காக்கெல்லாம் வருது. அப்புறம் என்ன, சோறு சாப்பிடல. சாமி இருக்கும் பொழுது இந்த காக்கை ஒன்னும் சோறையே சாப்பிடாது. அப்புறம் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தா, இந்த சோறை எடுத்து சாமி இருக்கிற அங்க போய் சாமி கையனால அந்த சோறுல இந்த மாதிரி ஆக்கி அப்புறம் காக்கை கொடுத்து காக்கை எல்லாம் சாப்பிட்டாரு. காக்காக்கள் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டு போனார். அப்ப தினமும் சாமி தான் இந்த காக்காக்களுக்கு சோறு உருண்டை ஊட்டி ஊட்டி விட்டு இருந்தது. அப்புறம் சாமி சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் அந்த தினமும் காக்கைகள் எல்லாம் வந்திருந்து தாராளமா காக்கை வந்திருந்தது, ஒருபாடு காக்கை வந்திருந்தது. அப்புறம் ஒன்னொன்னும் சாப்பிடாம இவர் மற்றவர் கொடுத்த போது இது ஒன்னும் சாப்பிடாது இருந்தது. அப்புறம் அதுக்கு என்னன்னா, இந்த மிருகங்களோட ஒரு அது வந்து அவரும் எல்லாம் வந்து யோகிகள் தான். அது அவதூத தத்தாத்திரேயான ஒரு மகர்ஷி இருந்தது. அந்த மாதிரி தான் இவரும் சுவாமியும். அவர் வந்து 64 பக்ஷி மிருகாதிகளை, அவரை 64 மிருகங்களை இருந்து 64 காரியங்கள் படிக்கணும்னு சொல்லுவாரு அவதூத தத்தாத்திரேயர். அவர் வந்து ஒரு யோகி. அந்த இது ஸ்டோரியும் அதை கூட சொல்லணும்னு நினைச்சோம். நமஸ்காரம். இது வந்து நம்மளோட சுவாமியோட கடைசி அந்த லாஸ்ட் டேல சாமியோட கூட இருந்தது சாரதாமா. பாத்துருக்கா? காஞ்சங்காடுல இருக்கு அவரு, இப்போ இருக்கு சாரதாமா. அந்த லாஸ்ட் டேல சாமி என்னன்னா, இவர் வந்து 5 years 6 years ஆக்கும். சாமியோட பெட்ல சின்ன பசங்களை இந்த ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தது. ஒன்னு சாரதாமா, ஒன்னு சரஸ்வதி அம்மான்னு நினைக்கிறேன் அவரோட பேரு. இவர் 2 பசங்களும் சாமியோட கூட தான் இருந்தது. சாமியோட பெட்ல தான் படுத்து இருந்தாரு அந்த டைம்ல 1949ல. லாஸ்ட் டே அவரு வாயால பேச்சு கேட்டிருக்குண்ணா. அது அந்த அவரோட பையன் இருக்கு ஜெகதீஷை அவரு ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அதுலயாவது காஞ்சங்காடு போகும்போது நீங்களே அவரை பார்த்துக்கோங்க. சரி, அருமை 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 ஷியாமையா, ஷியாமண்ணா அருமை, ரொம்ப சந்தோஷம். 64 24 தத்தாத்திரேயர் மகான் வந்து 24 குருநாதர்மார்கள் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிதான் தத்தாத்திரேயர் மகிழ்ச்சி 24 குருமார்கள் சொல்றாரு. அது கரெக்டு. அப்புறம் புதுசா இவரு ஜெகதீசன் இந்த சாரதாம்மா மகன் அப்படின்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியா மகிழ்ச்சியா இருக்குது. அதே மாதிரி முதல்ல அத்தியாத்ம ராமாயணம் துளசிதாசர்னு சொன்னது சாமி படிக்க சொன்னாருன்னு சொன்னதுல, அந்த அத்தியாத்ம ராமாயணம் துளசிதாசர் எழுதினார் இல்லையா, அவருடைய வம்சாவளி தான் சுவாமி ராமதீர்த்தா. அதே வம்சாவளி தான். அப்ப அதுவும் நமக்கு அது மிக சரியான கருத்தாக இருக்கிறது. இதுல நம்ம மகிழ்ச்சியா இருக்குது. சியாமையா நிறைய தகவல்களை நமக்கு தந்திருக்கிறாரு. அவருக்கு ஆத்ம நமஸ்காரம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி.
தப்பு தான் அது. சரி, 24 தான், 24 தான். அப்புறம் அத்தியாத்ம ராமாயணம் கேரளாவில இருந்து ராமானுஜன் எழுத்தச்சன், துஞ்சத்து ராமானுஜன் எழுத்தச்சன். அதோட தமிழ் அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் சர்ச் பண்ணி பாக்குறோம். கிடைக்குதா தெரியல. ஷியாமண்ணா அதை சர்ச் பண்ணி பாருங்க. தமிழ் அந்த குஞ்சத்து ராமானுஜரோட தமிழ் கிடைச்சாக்க கொஞ்சம் நமக்கு சொல்லுங்க, அது மூலமா மீடியா மூலமா சொல்லுங்க. நன்றிங்கய்யா. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ப்ளீஸ் நிறைவு பண்ணிடலாங்க. சந்தோஷங்கய்யா. அப்போ நாளைக்கு வந்து ஓய்வு நாளா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு நாம் ஏதாவது நிலையங்களுக்கு போயோ இல்லை வீட்டில் இருந்தோ கூட அந்த தொடர்ந்து பிராணாயாமம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிங்கிறது நம்ம செய்யணும்னு இந்த வேலையை நான் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதியானது கிடைக்க பெறுவதற்கு சாமி எப்பொழுதும் சதா அபியாசத்தை தான் அவர் வந்து வலியுறுத்துறாரு. அதனால அதை நம்ம முடிஞ்ச அளவில் இந்த ஓய்வு நேரங்கள்லையும் ஓய்வு நாட்களையும் அதை செய்யணும் அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்திக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம்.